வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாஜக தலைவர் அண்ணாமலை நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய விஜயை விமர்சித்துள்ளார். வார இறுதி நாட்களில் மட்டுமே அரசியலில் ஈடுபடும் தனது கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை ஆளும் திமுகவிற்கு மாற்றாக கூற முடியாது என்று கூறியுள்ளார். அண்ணாமலையின் கூற்றுப்படி அரசியல் என்பது வரையறுக்கப்பட்ட செயல்பாடுகளை மட்டுமல்ல, வாரம் முழுவதும் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பையும் ஆற்றலையும் கோருகிறது. பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திவிகே போலல்லாமல் பாஜகவின் தலைவர்களும் பணியாளர்களும் ஆண்டு முழுவதும் மாநிலம் முழுவதும் களத்தில் உள்ளனர் என்பதை வலியுறுத்தினார். அரசியல் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவதால் பாஜக மட்டுமே திமுகவிற்கு உண்மையான மாற்றாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை உதாரணமாக குறிப்பிட்ட அண்ணாமலை, இபிஎஸ் தமிழகத்தில் தீவிரமாக சுற்றுப்பயணம் செய்து பேரணிகளில் உரையாற்றி பல்வேறு மாவட்டங்களில் மக்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக சுட்டிக்காட்டினார். விஜயின் வரையறுக்கப்பட்ட வார இறுதி பயணங்களுடன் இதை வேறுபடுத்தி அவரது அரசியல் நோக்கத்தின் தீவிரத்தை கேள்விக்குள்ளாக்கினார். விஜய் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே அரசியல் ரீதியாக சுறுசுறுப்பாக செயல்படுவார். அரசியல் என்பது பகுதி நேர முயற்சியாக கருதப்படக்கூடிய ஒன்றல்ல. திவிகே ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்க விரும்பினால் அது 24 மணி நேரமும் உழைத்து செயல்கள் மூலம் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதன் மூலம் அதன் தீவிரத்தை நிரூபிக்க வேண்டும் என்று அண்ணாமலை செய்தியாளர்களிடம் கூறினார். மக்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியை திமுகவுக்கு உண்மையான மாற்றாக கண்டுள்ளனர் என்று பாஜக தலைவர் மேலும் வலியுறுத்தினார். வலுவான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்புவதற்கு நீடித்த உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இது விஜயின் அரசியல் அணுகுமுறையில் இல்லாத ஒன்று என்று அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.